சிதைக்க உணவை மருந்து மருந்தை உணவு. இன்னைக்கு கழுத்தெலும்பு தேய்மானம், அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இதை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக இது பெண்களை விட ஆண்களை நிறையவே சீக்கிரமே வந்துடும் இந்த பிரச்சனை. ஏன்னா கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற குருத்தெலும்பு, தசைநார்கள், எலும்பு இது தேய்மானம் ஆகிறதால வர பிரச்சனை. முக்கியமாக ஆண்களுக்கு ஏன் வருதுன்னா, நிறைய வண்டி ஓட்டுறதால, நிறைய ட்ராவல் பண்ணுறதால, அப்புறம் சரியாக அவங்கள வந்து பராமரிக்கிறதால, நிறைய வேலைகள் செய்யும் போது நல்லா ஆர்டர் பண்ணும்போது டக்கு டக்குன்னு திரும்பிடுறதால இதெல்லாம் நிறையவே ஆம்பளைங்களுக்கு நிறையவே வரும். லேடிஸ்க்கும் நிறைய கொஞ்சமாக தாக்கம் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த இது வந்து சரியாக பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு முதல்ல பார்க்கலாம். சித்த முறைப்படி வாத பித்த கபம் மூணுமே கரெக்டான நேர் கோட்டில் இல்லாதால இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு படுக்கும் போது அவங்க தப்பான முறையில் படுக்கிறதாலையும், டக்குன்னு நிறைய வண்டி ஓட்டுறதாலையும், அடுத்தது வந்து ஒரு தோரணைன்னு சொல்லுவாங்க, நல்லா நிமிர்ந்து எப்போது நிற்கிறது, தலை கனம் அதிகமாக இருக்கிறதாலையும் அவங்க ஜென்ஸுக்கு நிறையவே வரும். இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாத பித்த கபத்தை சமமாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து அவங்க ட்ராவல் பண்ணும்போது முக்கியமாக கழுத்துக்கு ஒரு பெல்ட் மாதிரி தாராளமாக போட்டுக்கலாம். ஏன்னா கழுத்து வயதாக 50 வயதுக்கு அப்புறம் தலைகனம் அதிகமாகும் போது இந்த கழுத்து எலும்பு சின்னதாக இருக்கிறதால அந்த குருத்தெலும்பும் சரி, அதில் உள்ள தசை நார்களும் சரி, அதோட நரம்புகளும் சரி சீக்கிரமாக வலுவிழந்து இந்த வலி ஏற்படும். இந்த வலி ஏற்படும் போது தலை பின்னாடி வலிக்கும், தோள்பட்டை வலிக்க ஆரம்பிக்கும், கை விரல்கள் எல்லாம் சீக்கிரமாக மரத்து போக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா தலையில் வந்து ஒரு கூச்சம் ஏற்படும், முதுகு வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஒரு சித்த மருத்துவ முறைப்படி அணுகணும் அப்படின்னா, அந்த பிரச்சனை எதனால் வந்தது முதல்ல பார்ப்பாங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறதால வரதா, இல்லைன்னா அவங்க சரியாக தூங்காததால், அதாவது முறைப்படி தலாணி வச்சு தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்லாக்கு படுத்துக்கலாம், குப்புற படுத்துக்கவே கூடாது. மல்லாக்கு படுத்துக்கும் போது ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கலாம், இல்லைன்னா சைடில் படுத்துக்கும் போது தலைக்கும் கழுத்துக்கும் தோள்பட்டைக்கும் இடையே உள்ள ஒரு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது ஒரு துண்டை வச்சு அவங்க தாராளமாக இப்போ சைடில் படுக்கும்போது படுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேப்பு ஒரு சிலருக்கு கூடமாக இருக்கும், குறைச்சலாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல ஒரு துண்டை சுட்டி வச்சுட்டு அந்த இடத்துல தான் படுத்துக்கணும். தலகாணி வச்சு படுக்கிறது முறையான கிடையாது. அடுத்தது பெட்டு, இப்போ நிறைய விதவிதமான பெட்டு வரதாலேயும் இந்த கழுத்தெலும்பு அடிக்கடி வந்து பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் முறைப்படி சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனை பிரகாரம் அவங்களுக்கு கழுத்தெலும்புக்கு நடுவில் உள்ள ஒரு ஜெல் மாதிரி உள்ள பகுதி தசைநார்கள் பலப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தாங்கன்னா அப்படின்னா இந்த கழுத்தெலும்பு தேய்மான பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து அவங்க உடம்புல வந்து வாய்வு நிறைய சேராமல் பார்த்துக்கணும். அவங்க சாப்பிட்ற பொருட்களில் கவனமாக இருக்கணும். நிறைய பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நிறையவே சேர்த்துக்கணும். விளக்கெண்ணெய் கலந்து கண்டிப்பாக நிறையா அவங்க சாப்பிட்லாம். ஏன்னா விளக்கெண்ணெய் வந்து நம்மளோட குடலை வந்து சுத்தம் பண்ணி கொடுக்கறதால வாத பித்த கபம் மூணுமே நேர்கோட்டில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வெறும் வயிற்றில் பெரும்பாலும் பொதுவாக இந்த பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைக்குமே காலையில் வெறும் வயிற்றுல அந்த ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கிற பழைய சாதம் இல்லைன்னா அதை கரைச்சிட்டு ஒரு டம்ளர் மட்டும் காலையில் எந்த பானத்துக்கு தவிர்த்துட்டு இந்த பானத்தை வந்து ஒரு டம்ளர் மோரோட, அதாவது ஒரு டம்ளர் அந்த சாதத்தில் உள்ள கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மோரோட இதை கலந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனில் உள்ள சிறுகுடல் பெருக்குடலில் உள்ள பாக்டீரியாக்கள் நல்லா வேலை செய்யும் போது அதிகமாகும் போது உடம்புல வாத பித்த கபத்தை வந்து சரிசமமாக கொண்டு வரும்போது இந்த கழுத்தெலும்பு தேய்மானமும் சரி, மூட்டு வலியும் சரி பெரும்பாலும் குறைந்து வந்துடும். இது எல்லாமே செய்கிறது வந்து விளக்கெண்ணெய் நம்ம சமையலில் யூஸ் பண்ணும்போது நிறையவே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய்கள் செக்கில் ஆட்டின எண்ணெய்களாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மினரல் ஆயில் தான் நம்ம மற்ற எண்ணெய்கள் எல்லாமே சேர்க்குறாங்க. செக்கில் ஆட்டுற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது மூணுமே நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது கொலஸ்ட்ராலும் கட்டுக்குள்ளே வரும். கொலஸ்ட்ரால் கட்டுக்குள்ளே வரும்போது நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே ஏறும்போது தசை பிடிப்புகள் வந்து அதிகமாக இருக்காது, கழுத்தெலும்பு தேய்மானமும் அதிகமாக ஏற்படாது. இதில் உள்ள கால்சியம் வந்து இயற்கை கால்சியமாக நம்ம பிரண்டை எடுத்துக்கும் போது, நூற்கள் எடுத்துக்கும் போது, முட்டைக்கோஸ் எடுத்துக்கும் போது இயற்கை கால்சியம் நமக்கு இயற்கையாக கிடச்சிட்டு வந்துடும். அதனால் இந்த பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செயல்முறைகள் வாழ்வியலை கொஞ்சம் மாற்றிக்கணும், உணவு முறையில் மாற்றிக்கணும். வந்துடுச்சு அப்படின்னா ஒரு சித்த மருத்துவர் அணுகி அவங்க ஆலோசனை பிரகாரம் தொடர்ந்து 3 மாதத்திலேருந்து 6 மாதம் இந்த மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது கழுத்தெலும்பு தேய்மானம் முற்றிலுமாக குணமாகி கழுத்துலேருந்து வலி ஏற்பட்டு தோள்பட்ட வலி, கை வலி, தலைவலியிலேருந்து எல்லாமே குணமாகி இந்த கழுத்தெலும்பு அதுவும் முக்கியமாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது
இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் முற்றிலுமா திரும்ப வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அழுகுங்க.